இயர்ஃபோன் வச்சுட்டு என்ன பண்ணிட்டு இருக்குன்னு பார்க்குறீங்களா? எனக்கு இயர்ஃபோனில் பாட்டு கேட்குறது ரொம்ப பிடிக்குங்க. ஏன்னா இது ஒரு கனெக்ட்லேயே இருக்கும் நம்ம கூட. ஆனால் இன்றைக்கி ப்ளூடூத் டிவைஸ் பல விஷயங்கள் வந்துருச்சு. ஆனால் அது கொஞ்சம் டிஸ்டன்ஸ் நம்ம போயிட்டோன்னு வைங்களேன், அதோட தகவல் துண்டிக்கப்படும். இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் அப்படி தான். எனக்கு இயேசுவை விட்டு ரொம்ப தூரம் போயிருப்பீங்க. திரும்பி வாங்க இந்த இயர்ஃபோன்ஸ் போல். எப்போவுமே ஒரு கனெக்ட்லேயே இருங்க. நமக்குரிய காரியம் நடக்கணும்னா ஜீசஸோட ஒரு கனெக்டில் எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா பாதை சில நேரத்தில் கடினமாக நம்மளை கொண்டு போவோம். அந்த பாதைகள் எல்லாம் எப்படி மியூசிக்கை இயர்ஃபோனில் கேட்கும்போது ஒரு மென்மையாக இருக்கிறோம், அதே போல் நம்ம வாழ்க்கையின் பாதைகளும் மென்மையாக இருக்கும். எப்போ நான் அந்த ஜீசஸோட ஒரு கனெக்டில் இருக்கும்போது பல சோர்வு வரும், பல நம்மளை குறித்து தவறால் பேசுவாங்க, நமக்குள்ளே கோபம் வரும், பல விஷயங்கள் கேள்வி கேட்போம். ஆண்டவரோட கூட எதையும் கேட்காம என்னை அனுமதித்த எல்லாம் பாதையும் நன்மைக்கென்று ஒரு கனெக்டில் இயேசுவை நம்பி வந்து பாருங்கள். சூழ்நிலை எல்லா காரியத்தையும் ஆண்டவர் நேர்த்தியாக நடத்துவார். எதை குறித்து கலங்கி போய் சோர்ந்து போகிற கூட்டங்கள் நீங்களும் நானும் அல்ல. எப்போவுமே தகவல் துண்டிக்கப்படாமல் அவரோடு கூட அந்த உறவு எப்பவுமே நீடித்தே இருந்ததுன்னா நமக்குரிய காரியங்கள் எல்லாமே ஜெயமாக மாறும். நம்ம சோர்ந்து போக தேவையில்லைங்க. காரியம் நடக்காதுன்னு மனுஷங்க சொன்னாலும் காரியத்தை நடத்தி காட்டுகிறவர் இந்த தேவனாகிய கர்த்தர், இந்த இயேசுன்ற தேவன். எல்லா காரியமும் நடக்கும். இன்னைக்கு மனிதங்க நம்மளை குறித்து நிறைய விஷயங்களை அற்பமாக நினைட்டிருப்பாங்க. இயேசுவோடு கூட உங்கள் கனெக்ட் எப்பவுமே இருந்துகிட்டே இருந்ததுன்னா நம்ம வாழ்க்கையில் எல்லாமே ஜெயமாக மாறும். கவலைப்படாதீங்க, சோர்ந்துடாதீங்க. உங்களுக்கான நாள் வந்துருச்சு.